ஏய் வரலாறு வேண்டடா உடுங்கடா போகடா என்னத்த வளராது இந்த வாழுது போகடா. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எல்லாமே ஃபேமஸ் தான். ஐயா இங்கே பிறந்தது கேட்கல, இதே கோட்டை மாதிரி எப்படி பேர் வந்துன்னு கேட்குறாங்க. அது திப்பு சுல்தான் காலத்திலிருந்து இருக்குதுங்க. திப்பு சுல்தான் ஆரம்பத்தில் இங்கே வந்து கோட்டை இருந்தது. கோட்டமேடு இது வந்து ரொம்ப பாரம்பரியமான ஏரியா. திப்பு சுல்தான் காலத்தில் இங்கே இந்த பகுதியில் கோட்டை இருந்தது. திப்பு சுல்தான் இந்த பாதையில் தான் வந்து குதிரையில் போவார். ஆலக்காட்டுக்கு போன வழி இது. கோட்டமேடு பகுதி கோயம்புத்தூரில் ஒரு பிரபல உணவு வணிகத்தலமாக அறியப்படுது. இந்த பகுதிக்கான பெயர் காரணத்தை அங்கே வசிக்கிற மக்கள்கிட்ட கேட்டப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச வரலாறை ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் பொதுவாக சொன்ன ஒரே பெயர் திப்பு சுல்தான். திப்பு சுல்தானோட ஆட்சி காலம் 1782 1799 வரை. அவருடைய ஆட்சி காலத்தில் கோயம்புத்தூரில் ஒரு கோட்டை வலுவாக இருந்ததாகவும் அந்த கோட்டைக்கு அருகிலேயே ஒரு பள்ளி வாசலை 1776 கட்டுனதாகவும் அங்கே இருக்க மக்கள் நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஆங்கிலேயர்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையே நடந்த போர்களில் இந்த கோட்டை பலமுறை தாக்கப்பட்டிருக்கு. ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக இருப்பதாக கருதி 1792 திப்பு சுல்தானுடைய உத்தரவின் பேர்லேயே இந்த கோட்டை இடிக்கப்பட்டதா அங்கே இருக்க மக்கள் நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. கோட்டை இடிக்கப்பட்ட பின்னர் அந்த பகுதியே கட்டிடக் கழிவுகளால் ஒரு உயரமான மேடாக காட்சியளித்தது. கோட்டை இருந்த மேடு மருவி கோட்டமேடுன்னு பெயர் பெற்றது. கோயம்புத்தூர்லேயும் அவங்களுடைய ஒரு கோட்டை இருந்திருக்கு அந்த காலத்தில். அந்த பகுதியினால இந்த கோட்டை அப்படிங்கிற பேர் வந்ததுக்கான அடிப்படை. எல்லாம் உடச்சி போட்ட இடம் வந்து ஒரு மேடான பகுதியாக இருந்தனால தான் கோட்டை மேடுங்கிற வந்து ஒரு பேர். அதுக்கப்புறம் வந்து இங்கே வின்சென்ட் ரோடுன்னு பேர் வந்தது. வின்சென்ட் ரோடு பேர் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா, வின்சென்ட்னு ஒருத்தர் வந்து இங்கே கரண்ட் முதல்ல கொண்டு வந்தார். வின்சென்ட் வந்து இங்கே வந்து கரண்ட் கொடுத்தாரு. கரண்ட் முதல்ல கொடுத்தனால அவருக்கு வந்து வின்சென்ட் ரோடுன்னு பேர் வந்தது. வின்சென்ட் ரோடு இங்கேருந்து தான் வின்சென்ட் ரோடு சரி, அங்கேருந்து பிகே சர்டிஃபிகேட். இந்த வழியில் வந்து லாஸ்ட் வரை பிகே சர்டிஃபிகேட், இங்கேருந்து லாஸ்ட் வரையும் வின்சென்ட் ரோடு. சரக்கு போட்டு வந்து லோலாய் பண்ணுறதுலாம் இங்கே இல்லை. அது லேடிஸ்க்கு வந்து 99-100% பாதுகாப்பு. வீட்டு 2 மணிக்கு வந்தாலும் யார் என்னதுன்னு கேட்டு வீட்டில் கொண்டு விட்டுரு மட்டும் வரும். அந்த ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. மற்ற ஏரியாலாம் போச்சுன்னா அடிச்சு பிடிங்கி பணத்தை பிடிக்கிறது நல்லா இங்கே கிடையாது. எப்போ வந்தாலும் அதே மாதிரி எனி டைம் வந்தாலும் சாப்பாடு கிடைக்கும். ஆவிதா பிரியாணி ஃபேமஸுங்க. நைட் 2 மணிக்கு வந்தாலும் இங்கே சாப்பிட்லாம். ஃபுட்டில் மெயின் பிரியாணி தான். இங்கே காலையில் 11 மணிலேருந்து நைட் 2 மணி வரை வந்தாங்க பிரியாணி சூடாக கிடைக்கும். அதனால தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கபாபு, இந்த பக்கம் இளநீர் ஜூஸு, ஐஸ்கிரீமு. பிரியாணி வேணால் நல்லாயிருக்கும். பிரியாணி வேணால் பீஃப் பிரியாணி சூப்பராக இருக்கும். சவுர்மா அதுதான் நல்லா இருக்கும். அல்ஃபாம் நல்லா ஃபுல்லாக நல்லா. கபாப்பு சுல்தான் கபாப்புலாம் நல்லாயிருக்கும். சுல்தான் கபாப்பில் பீஃப் கபாப் நல்லாயிருக்கும். அது தவாக்கறி சாப்ஸு அதெல்லாம் நல்லாயிருக்கும். அலியம்லாம் இருக்கும். எல்லா டைப் ஆஃப் ஃபுட்ஸும் கிடைக்கும். நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியில் ஆரம்பித்து ஸ்டார்டர்ஸில் ஆரம்பித்து ஜூஸ் முதல் கொண்டு இங்கே எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும். என்ன ஃபேமஸ்ன்னு அது மெயின் உக்கடம்ங்கிறது ஒரு மெயினான கோயம்புத்தூருக்கு கேரளா சைட்லேருந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி சைட்லேருந்து என்ட்ராகிற ஒரு மெயினான ஏரியா. ஸோ பலதரப்பட்ட வெளியூரில் இருக்க மக்கள் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நியர்பையாக நல்ல ஃபுட்டு, நல்ல அஃபோர்டபுளாகவும் நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு எங்கே கிடைக்கும் பார்த்திங்கன்னா கோட்டை. தமிழ்நாட்டில் வந்து சிவன் கோயில்கள்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான கோயில் தான் புகழ்பெற்ற கோயில், பழமையான கோயில்கள்.
அது கோயம்புத்தூரில் மட்டும் 2 கோயில்கள் இருக்குது. ஒன்று பேரூர் கோயில், இன்னொன்று இந்த கோட்டை ஈஸ்வரன் கோயில், பழமையான கோயில். அதுபோக இங்கே இருக்கிற பள்ளிவாசலும் சரி, கிட்டத்தட்ட பழமையான ஒரு பள்ளிவாசல் கோயில். இப்போ இதாயத்தில் இஸ்லாம் இருக்குது. இதை ஒட்டி இருக்குது அப்படின்னா அந்த மைக்கேல் சர்ச் எல்லாம் வந்து ரொம்ப புராதனமான பழைய சர்ச். இதெல்லாம் வந்து பழைய இடங்கள். எல்லாமே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு வேண்டியதே இங்கே சாப்பிட்றதுக்கு எல்லாருமே வெளியிலேருந்து அவுட்டர்லேருந்து வர்றாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா HMR ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60, 70, 80 வருஷமாக பக்கம் வந்து இங்கே இருக்குது. இப்போ வெளியே வாங்குற பண்ண ஒரு இட்லி 25 ரூபா, இங்கே வாங்கினா 5 ரூபா 10 ரூபா தான். ஆனால் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த கலப்படம் இதெல்லாம் வந்து இருக்காது. பீஃப் இருக்கு, ஆனால் அதிகமாக வரும் பீஃப் தான் சாப்பிட வர்றாங்க. ஆனால் நல்லா இருக்கும். இப்போ வந்து நாங்கள் ஷூட்டிங் நடிக்க போகிறோம். சாப்பாடை பற்றி சொல்லு. ஃபுட்டுனால பிரியாணி நல்லாயிருக்கும். கொத்துக்கறி இருக்குது, பரோட்டா இருக்குது, எல்லா வகை சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ்லேயும் அந்த மாதிரி இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ்லேயும் இருக்கிறாங்க, பழைய தலைமுறையில் ஆளுங்க இருக்கிறாங்க. இந்த சிட்டி விரிவாக்கமாகிடுச்சு. இன்றைக்கி முதல்ல மாநகராட்சி இவ்வளோ இது இன்றைக்கி 100 வார்டு பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னி அது 200 பண்ண போகிறாங்களாமா. இது இன்னைக்கு நேற்று கொடுக்கக்கூடிய உணவுகள் பல கடைகள் இங்கே சுமாராக 60-70 வருஷம் பாரம்பரியமான கடைகள். அப்போ 60-70 வருஷமாக இங்கே சாதாரணமாக சாப்பிட்டு போகக்கூடிய மக்கள் தான் இருக்காங்க. அவங்களுடைய வாடிக்கையாளரும் பெரும்பான்மையான மக்கள் இந்து மக்கள் தான். அப்போ அது பீஃப்னு அழிச்சு வைக்கிறாங்க அப்படின்னா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் தான். இந்த அடையாள அரசியலுடைய தாக்கம் தான் மக்களை தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுனால. இந்த பகுதி இந்த ரவுண்டான எடுத்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எல்லாமே மிங்கிளாகி தான் இருக்காங்க. கோயில் இருக்குது, மசூதி இருக்குதுங்க, சர்ச் இருக்குது, எல்லா இதுவுமே இருக்குது. நூற்றாண்டு காலமாக வந்து இங்கே வந்து எல்லா சமுதாயத்தரும் வந்து அண்ணநம்பியாக சகோதரத்துவமாக இங்கே இருக்கிறாங்க. வெளியில் இருக்கிறவங்களோட பார்வைக்கு வந்து இது வந்து வேறு மாதிரி ஏதாவது ஒரு இதாக வந்து சித்தரித்து வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எந்த சமுதாயத்தோடு கேட்டிங்கனாலும் இங்கே இருக்கிற ஃப்ரீடம் வந்து சொல்லுவாங்க. ஒரு 9 மணிக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் சைடில் பார்த்தீங்கன்னா 90% இந்துஸ் தான் இருக்கும். சண்டே ஆச்சுனாலும் 90% இந்துஸ் தான் இருக்கும். எல்லாருமே வந்து பிரியாணி வாங்கி